ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதுரையில் ஸ்பெஷலான மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிக்கணும். ஒரு வடைச்சட்டியில் சின்ன வெங்காயம், சோம்பு, சீரகம், மிளகு போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. அதோட 4 பண்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மட்டன் போடும்போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், அதனால இதில் கொஞ்சமாக எடுத்துக்கணும். நம்ம நல்லா வதக்கணும். அதோட 1 கிராம் பட்டை, ஒரு பீஸ் பட்டை, 4 பீஸ் கிராம்பு எடுத்துக்கிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம இதையும் கம்மியாக போடுறோம், நம்ம அதோட கரம் மசாலாவும் போடுவோம். அப்புறம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மல்லி எடுத்துக்கணும். மல்லி குழம்புக்கு கெட்டித்தன்மை தரும். நம்ம இதிலேயே எல்லாமே கம்மியாக சேர்க்குறோம்னா நம்ம குழம்பு சேர்க்கும் போது எல்லாம் பவுடராக சேர்ப்போம். அப்புறம் கொஞ்சம் கசகசாவும் எடுத்துக்கணும், சின்னதாக 1 ஸ்பூனு. சில பேர் முந்திரிலாம் போடுவாங்க, அது பட்டர் பன்னீர் மசாலா மாதிரி ஒரு மாதிரி கிரேவி ஆயிரும். குழம்புக்கு இதான் கரெக்டாக இருக்கும். தேங்காவும் நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும். நான் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கனால ஒரு 10லேருந்து 12 பீஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த இது எல்லாமே நம்மளுக்கு குழம்போட கெட்டித்தன்மை இது பண்ணும். வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இதுக்கு மேலே வறுத்தீங்கன்னா கருக வாடை வரும். வதக்கி வச்சுட்டு நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸு, பிரியாணி இலை, அந்த மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி. சின்ன வெங்காயம் தான் எடுத்துக்கணும், பெரிய வெங்காயம் எடுத்துக்கக்கூடாது. 1/4 கிலோ மட்டன், நம்ம அரைச்ச மசாலா அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வதக்கின மசாலாவை குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போடுங்க. மட்டனுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்க வேணாம், ஏன்னா கொழுப்பு இருக்கும் மட்டனில். அதுவே நம்ம குக்கர் வேகும்போது நிறைய அளவு எண்ணெயை தரும். அது உடம்புக்கும் நல்லதும் கிடையாது. ஸோ கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் மட்டன் யூஸ் பண்ணும்போது. வெந்த பிறகு அதிலே நிறைய எண்ணெய் வரும். இதில் கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நம்ம ஸ்பைசஸான அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் போட்டு எடுத்ததெல்லாம் போட்டு வதக்குறோம். ஓரளவு வதங்கின பிறகு அதில் நம்ம அறுத்து வச்ச சின்ன வெங்காயம் ஒரு பிடி, அதையும் போட்டு நல்லா வதக்குறோம். கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு வர வரைக்கும் நம்ம இதை வதக்குறோம். ஒரு மீடியம் ஹீட்டில் வதக்கினாலே அது எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வதக்க கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா சாட்டேஜ் பண்ணிக்கிறோம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளி எடுத்திருக்கோம், கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதோட உப்பு போடணும். உப்பு பச்சை மிளகா, தக்காளிக்கு அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் உப்பு வெங்காயம் தக்காளி ஈஸியாக வதங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும். நல்லா வதக்கணும். இது மாதிரி வதக்கும் போது நம்ம ஜஸ்ட் வதக்கிட்டு நம்ம மூடி ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் மூடி எடுத்தோம்னா தக்காளி நல்லா மசிங்கிடும். நீங்கள் எந்த இதில் தக்காளி சேர்த்தாலும் அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வெந்துடும். சில பேர் குத்திக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து, அது அவ்வளோ டேஸ்ட் தராது. அதனால் மூடி வச்சுட்டு நம்ம அதை வதக்கியாச்சு. நம்ம போய் மசாலாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ மூடி வச்சனால நல்லா தக்காளி மசிஞ்சிடுச்சு. அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், மட்டன் எடுத்து வச்ச மட்டனாக போடுறோம். போட்டு அதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி, அப்புறம் தனியார் காஷ்மீரி சில்லி பவுடர் அதை போடுறோம். அடுத்து மல்லிப்பொடி கொஞ்சம், காரம் கம்மியாக சாப்பிட்லாம், காரம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு கூட பச்சை கருவேப்பிலை, ஏன்னா தாளிக்கும் போது கருவேப்பிலை போடல, இது பச்சையாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா வதக்குறோம். நம்ம தண்ணி எதுவும் ஆரம்பத்தே சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா மட்டன்லேருந்தே தண்ணி வரும். அதுவே மட்டனை ஒரு 1/4 வாசி வேக வச்சிரும். அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். நல்லா கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 7 நிமிஷம் நல்லா குக்கரை பின்னாடி திருப்பி மூடி வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தண்ணி வற்றி சுருங்கி வந்திருக்கும். நம்ம மசாலாவை அரைச்சிட்டோம். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் ஊற்றுறோம். இதில் ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் போதுமான தண்ணி ஊற்றி எல்லாம் செக் பண்ணுறோம். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடறோம்.
குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது இந்த இது. கொஞ்சம் விசில் வந்தோடனே விசில் போட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. நான் வாங்குகிற மட்டன் பார்த்தீங்கன்னா 20 to 25 மினிட்ஸ் சிம்மில் இருந்தால் கம்ப்ளீட்டாக வெந்துடும். அதனால் நான் அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சு 20 to 25 மினிட்ஸ் வந்து நான் இப்படியே வைக்கிறேன். முடிஞ்சோடனே நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ முடிஞ்சிருச்சு, ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. நல்லா கொழுப்பு மிதக்க ஒரு சண்டே மார்னிங் இல்லாட்டி வெனஸ்டே செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.